வறண்ட நிலங்களும் வளம் பெற்றுள்ளன என்பதனை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வேளாண்மையில் இயந்திரங்களின் பயன்பாடு இன்றியமையாத ஒன்றாக மாறிவிட்ட நிலையில் கடந்த 4 ஆண்டுகளில் வேளாண் இயந்திரமாக்குதல் உழவினார் கைமடங்கின் இல்லை விளைவதுவும் விட்டேமன் பார்க்கும் நிலை. எல்லா பற்றையும் விட்டுவிட்டதாக கூறும் துறவிகள் கூட உழவரின் கையை எதிர்பார்த்துதான் வாழ வேண்டும். ரெண்டாயிரத்தி 25-26 ஆண்டுக்கான வேளாண்மை நிதிநிலை அறிக்கை அளித்தல். மாண்புமிகு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பலகுடை நீழலும் தங்குடை கீழ் காண்பர் அலகுடை நீழலவர். பல்வேறு அரசுகளின் நிழல்களை தமது கொடை நிழலின் கீழ் கொண்டு வரும் வலிமை பெற்றவர்கள் உழவர்கள் என்று உழவர்களின் பெருமையினை ஐயன் திருவள்ளுவர் கூறியுள்ளார். உழவர்கள் பாதுகாக்கப்பட்டால் அவர்கள் அனைத்து மக்களையும் பாதுகாப்பார்கள் என்பதனை புறநானூறு. பகடு புறந்தருணர் பாரம் ஓம்பி குடிபுறம் தருகுவையாயின் நின் அடிபுறம் தருகுவர் அடங்காதோரே என்ற பாடல் மூலம் கூறுகிறது. காளை மாடுகளை போற்றி உழவு செய்யும் உழவர்களின் சுமையை நீ குறைத்து அவர்களை பேணினால் அடங்காத உன் பகைவர் உன்னிடம் அடிபணிவர் என்று மன்னனுக்கு புலவர் அறிவுரை கூறுவதாக இப்பாடல் அமைந்துள்ளது. இதனை நன்கு உணர்ந்துதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் மேன்மைமிகு உழவு தொழிலையும் உன்னதமான உழவர்களையும் மேம்படுத்திட உதவிடும் வகையில் வேளாண்மையோடு உழவர் நலனையும் முன்னிறுத்தி வேளாண்மைக்கென தனி நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்படும் என்று அறிவித்தார். அதனை நிறைவேற்றும் வகையில் 2021-22 ஆண்டு முதல் இதுவரை 4 வேளாண்மை நிதிநிலை அறிக்கைகள் வெளியிடப்பட்டு பல்வேறு திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டுள்ளன, தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. வேளாண்மை உழவர் நலத்துறையின் அமைச்சராக வேளாண் நிதிநிலை அறிக்கையை 5வது முறையாக இம்மாமன்றத்தில் அளித்திடும் அரிய வாய்ப்பினை எனக்கு வழங்கியுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு வேளாண் பெருமக்கள் சார்பாகவும் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பாகவும் எனது உளங்கணிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏழ்புலி கோலோச்சும் மன்னவன் நாட்ட பயிலும் விலையிலும் தொக்கு இயல்புக்கேற்ப நீதி வழுவாமல் செங்கோலினை செலுத்தும் மன்னனது நாட்டில் பருவமழையும் குன்றா விளைச்சலும் உருசேர கிடைக்கப்பெறும் என்னும் ஐயன் திருவள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் செங்கோலாட்சியில் நன்மழையும் நல் விளைச்சலும் பெற்று தொழில்கள் பெருகி பொருளாதாரத்தில் தமிழ்நாடு இந்திய அளவில் 2ஆம் இடம் பெற்றுள்ளது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் வேளாண் பெருமக்கள் மற்றும் வேளாண் சார்ந்த சான்றோர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை வேளாண்மை நிதிநிலை அறிக்கைகள் வாயிலாக நிறைவேற்றி இத்திருநாட்டில் தன்னிகரில்லா முத்திரை பதித்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு அனைவரின் சார்பாகவும் நன்றிகளை காணிக்கையாக்கி 2025-26 ஆண்டு பல புதிய திட்டங்கள் கூடிய வேளாண்மை நிதிநிலை அறிக்கையை இம்மாமன்றத்தில் படைப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். உலகோர் அனைவருக்கும் உழைத்து வேளாண் பொருட்களை உற்பத்தி செய்து உணவளித்து உயிர்காக்கும் அன்னையை போன்றவர்கள் உழவர்கள். அத்தகைய பெருமைக்குரிய உழவர்தம் வாழ்வில் இந்த நிதிநிலை அறிக்கையும் வளர்ச்சி கூட்டி மலர்ச்சிக்கான செய்திடும் என்று நம்புகிறேன். உணவுக்காகவும் உடைக்காகவும் மட்டுமே உழவு செய்ய தொடங்கி காலவெள்ளத்தில் பல மாற்றங்களை எதிர்கொண்டு மக்கள் சமுதாயத்தின் தேவைக்கேற்ப வேளாண் விளைபொருட்களை விளைவித்தரும் பெரும் பொறுப்பை நம் உழவர்கள் மேற்கொண்டுள்ளனர்.
இதனால் தற்போது வேளாண்மையானது அறிவியல் தொழில்நுட்பங்களின் துணை கொண்டு பல்கி பெருகி பல முன்னேற்றங்களை பெற்று இன்று துல்லிய வேளாண்மையாகவும் மின்னணு வேளாண்மையாகவும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வலைதளம் மூலம் செயல்படும் உணரிசார் தொழில்நுட்ப வேளாண்மையாகவும் பல அறிவியல் தொழில்நுட்பங்களை தன்னுள் ஈர்த்து கொண்டு வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இது இன்னும் வளரும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 4 ஆண்டுகள் அளிக்கப்பட்ட வேளாண் நிதி அறிக்கையில் அறிவித்து செயல்படுத்தப்பட்ட திட்டங்களால் அடைந்துள்ள சாதனைகளை இந்த மாமன்றத்தில் எடுத்துரைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மக்கள் தொகை பெருகி வரும் சூழலிலும் தொழில்துறையும் சேவைத்துறையும் மிகுந்த வேகத்தில் வளர்ந்து வரும் வேளையிலும் உழவர்களை வேளாண்மையில் இருத்தி உணவு தானிய உற்பத்தியினை பெருக்கி உணவு பாதுகாப்பை உறுதி செய்திட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சீரிய வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளார். அவரது தொலைநோக்கு திட்டங்களை செயல்படுத்திய விளைவாக 2019-20ஆம் ஆண்டில் 146,77,000 ஏக்கராக இருந்த மொத்த சாகுபடி பரப்பு 2023-24ஆம் ஆண்டில் 151 லட்சம் ஏக்கராக உயர்ந்துள்ளது. மேலும் 2019-2020ஆம் ஆண்டில் 29,74,000 ஏக்கராக இருந்த இருபோக சாகுபடி பரப்பு 2023-24ஆம் ஆண்டில் 33,60,000 ஏக்கர் என்ற அளவினை எட்டியுள்ளது. மேலும் பயிர் உற்பத்தி திறனை உயர்த்திடும் முயற்சியில் பல்வேறு உயர் தொழில்நுட்பங்களை நடைமுறைப்படுத்தி வேளாண் பயிர்களில் தமிழ்நாடு அகில இந்திய அளவில் கேழ்வரகு உற்பத்தி திறனில் முதலிடத்திலும், மக்காச்சோளம், எண்ணெய் வித்துகள், கரும்பு ஆகியவற்றில் 2ஆம் இடத்திலும், நிலக்கடலை, குறுதானியங்கள் உற்பத்தியில் 3ஆம் இடத்திலும் உள்ளது. பல்வேறு இயற்கை இடர்பாடுகளால் அதிக அளவில் பயிர் இழப்புகள் ஏற்பட்ட போதும் வேளாண்மை உழவு நலத்துறையால் செயல்படுத்தப்பட்ட சிறப்பான திட்டங்களினால் 2021-22 முதல் 2023-24ஆம் ஆண்டு வரை 346,38,000 மெட்ரிக் டன் உணவு தானிய உற்பத்தி அடையப்பட்டுள்ளது. இச்சாதனைகளால் இனிய பொழில்கள், நெடிய வயல்கள், எண்ணரும் பெருநாடு, கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி தரும் நாடு, இனிமையான சோலைகளாலும் நெடிய வயல்களாலும் சூழப்பட்ட இயற்கை வளம் பொருந்திய நம் நாட்டில் கனியும் கிழங்கும் தானியங்களும் கணக்கின்றி கிடைக்கின்றன எனும் பாரதியின் கூற்றை மெய்ப்பித்துள்ளார் நம்முடைய உழவர்கள். உழவர்களின் நீர்ப்பாசன ஆதாரத்துக்கு உதவிடும் வகையில் தமிழ்நாடு அரசு முன்னுரிமை அடிப்படையில் புதிய பாசன மின் இணைப்புகளை 2021-22ஆம் ஆண்டு முதல் வழங்கி வருகின்றது. இந்த சிறப்பு முயற்சியின் காரணமாக இதுவரை 1,81,000 பாசன மின் இணைப்புகள் உழவர்களுக்கு வழங்கப்பட்டு வறண்ட நிலங்களும் வளம் பெற்றுள்ளன என்பதனை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். வேளாண்மையில் இயந்திரங்களின் பயன்பாடு இன்றியமையாத ஒன்றாக மாறிவிட்ட நிலையில் கடந்த 4 ஆண்டுகளில் வேளாண் இயந்திரமாக்குதல் திட்டத்தின் கீழ் 55,000 உழவர்களுக்கு வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் மானிய விலையில் வழங்கப்பட்டுள்ளன. இது தவிர 1109 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள், 98 கரும்பு அறுவடை இயந்திரங்கள் வழங்கப்பட்டு உழவர்களின் இயந்திர தேவைகள் மொத்தம் ரூபாய் 510 கோடி செலவில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் செயல்பாடுகளை வலுப்படுத்தும் வகையில் விளைபொருட்களில் அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பினை தடுத்து லாபம் ஈட்டிடவும் ரூபாய் 488 கோடி நிதி ஒதுக்கீட்டில் புதிய கட்டடங்கள், சேமிப்பு கிடங்குகள், குளிர்பதன கிடங்குகள், உலர்களங்கள், தரம் பிரிப்பு கூடங்கள் ஆகியவை கட்டப்பட்டதோடு 172 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களும் புதுப்பிக்கப்பட்டுள்ளன. எதிர்காலம் இளைஞர்கள் கையில். எனவேதான் இளைஞர்களும் வேளாண்மையில் ஆர்வத்தை ஏற்படுத்தி வேளாண்மைக்கு கை கொடுக்கும் வகையில் 2021-22ஆம் ஆண்டு முதல் வேளாண் பட்டதாரிகளை வேளாண் தொழில் முனைவராக்கும் திட்டத்தில் 435 இளைஞர்களுக்கு வேளாண் சார்ந்த தொழில் தொடங்க தலா 1 லட்சம் ரூபாய் மானியம் வழங்கப்பட்டு அவர்கள் கிராமப்புறங்களில் வேளாண்மை செழிக்க உதவி வருவதோடு பிற இளைஞர்களுக்கும் ஊக்கத்தினை அளித்து வருகின்றனர். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டத்தில் வேளாண்மை உழவு நலத்துறை திட்டங்களுடன் பிற துறைகளின் திட்டங்களையும் ஒருங்கிணைத்து கடந்த 4 ஆண்டுகளில் 10,187 கிராம ஊராட்சிகள் செயல்படுத்தியதன் விளைவாக 46,000 ஏக்கர் பரப்பளவில் தரிசு நிலங்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டுள்ளன.
மேலும் ஆதி திராவிட பழங்குடியின உழவர்களுக்கு 1611 ஆழ்துளை மற்றும் குழாய் கிணறுகள் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளன. 46 லட்சம் தென்னங்கன்றுகள், 16 லட்சம் பழச்செடி தொகுப்புகள் போன்றவை விநியோகிக்கப்பட்டன. இத்திட்டத்தில் 787 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் 50,71,000 உழவர்கள் பயனடைந்துள்ளனர். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டத்தில் 4000 மெட்ரிக் டன் பசுந்தாள் உர விதைகள், 23,000 மண்புழு உரப்படுக்கைகள், 10 லட்சம் வேப்ப மரக்கன்றுகள், 50 லட்சம் ஆடாதொர மற்றும் நொச்சி நடுவு செடிகள், 8,88,000 ஊட்டச்சத்து தலைகள் உள்ளிட்ட திட்டக்கூறுகளின் கீழ் 21,35,000 உழவர்கள் பயன்பெற்றுள்ளனர். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சியை அடைவதற்கு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினை சார்ந்த சிறு குறு உழவர்கள் ஒருங்கிணைந்த பண்ணையம், பசுமை குடில், வேளாண் இயந்திரங்கள் போன்ற திட்டங்களில் கூடுதல் பயன்பெற 60 முதல் 70% வரை மானியம் பெறும் வகையில் கடந்த 3 ஆண்டுகளில் ரூபாய் 61 கோடியே 12 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இதுவரை 15,800 ஆதி திராவிடர் பழங்குடியினர் உழவர்கள் பயனடைந்துள்ளனர். நுண்ணீர் பாசன தொழில்நுட்பத்தை பரவலாக்கி பண்ணை குட்டைகள், தடுப்பணைகள் போன்ற நீர் சேகரிப்பு கட்டுமானங்களை அமைத்து டெல்டா மாவட்டங்களில் உள்ள சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்களிலும் நீர் சேகரிப்பு கட்டமைப்புகளிலும் தூர்வாரியதால் பாசன நீரின் பயன்பாட்டு திறன் மேம்படுத்தப்பட்டு நிலத்தடி நீரும் செறிவூட்டப்பட்டுள்ளது. செயல்பாடுகளால் 2020-21 ஆண்டில் 89,09,000 ஏக்கராக இருந்த பாசனம் பெற்ற சாகுபடி பரப்பு 2023-24 ஆண்டில் 94,68,000 ஏக்கராக உயர்ந்துள்ளது. உழவர்களின் நலங்கருதி ஒன்றிய அரசால் நெல்லுக்கு நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கு மேல் சன்ன ரகத்துக்கும் குவிண்டால் ஒன்றிற்கு 130 ரூபாயும், சாதாரண ரகத்திற்கு குவிண்டால் ஒன்றிற்கு 105 ரூபாயும் ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு வருகிறது. 4 ஆண்டுகளில் இதுவரையில் 147 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டு ரூபாய் 1,452 கோடி ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டுள்ளது. கரும்பு விவசாயிகளுக்கு ஒரு மெட்ரிக் டன்னிற்கு ரூபாய் 215 ஊக்கத்தொகையாக வழங்கப்பட்டு இதுவரை 425 லட்சம் மெட்ரிக் டன் கரும்புக்கு ரூபாய் 848 கோடி ஊக்கத்தொகையாக உழவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அண்மை காலங்களில் ஏற்பட்டு வரும் தீவிர காலநிலை மாற்றங்கள் காரணமாக பல்வேறு இயற்கை பேரிடர்கள் ஏற்பட்டு பயிர் சேதங்களின் மூலம் உற்பத்தியில் தாக்கத்தையும் உழவர்களின் வாழ்வாதாரத்தில் பாதிப்பையும் ஏற்படுத்தி வருகின்றன. இவ்வாறான இயற்கை பேரிடர்களால் ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து உழவர்களை மீட்டு அவர்களின் வருவாய் இழப்பினை சரி செய்து வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் முயற்சியாக இயற்கை பேரிடர்களால் வேளாண்மை தோட்டக்கலை பயிர்களில் ஏற்பட்ட சேதங்களுக்கு நிவாரணமாக ரூபாய் 1,631 கோடியே 53 லட்சம் நிதி 20,84,000 உழவர்களுக்கு கடந்த 4 ஆண்டுகளில் வழங்கப்பட்டுள்ளது. மேலும் பயிர் காப்பீட்டு இழப்பீட்டு தொகையாக ரூபாய் 5,242 கோடி நிதியானது கடந்த 4 ஆண்டுகளில் சுமார் 30 லட்சம் உழவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் நூற்றாண்டினை போற்றிடும் வகையில் சென்னை அண்ணா மேம்பாலம் அருகே டாக்டர் ராதாகிருஷ்ணன் சாலையில் பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் உலகத்தரம் வாய்ந்த கலைஞர் நூற்றாண்டு பூங்கா அமைக்கப்பட்டு சென்னையில் அனைவரும் சென்று கழிக்கக்கூடிய மகிழ்ச்சியூட்டும் பூங்காவாக பயணித்து வருகிறது. இவ்வாறு வேளாண்மை துறையில் அடையப்பட்ட சாதனைகளை 13/3/2025 அன்று வெளியிடப்பட்ட தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை 2024-25 உறுதிப்படுத்துகிறது. இந்த ஆய்வறிக்கையின்படி பெரும்பாலும் பருவமழையை நம்பியே தமிழ்நாட்டில் வேளாண்மை நடைபெற்றதாலும் வேளாண்மை துறை தமிழ்நாட்டின் மொத்த மாநில மதிப்பு கூட்டலில் ரூபாய் 1.5 லட்சம் கோடி பங்களிப்புடன் 5வது பெரிய துறையாக திகழ்கிறது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோதனைகளை சாதனைகளாக்க நமது உழவர்களின் திறன் இதன் மூலம் வெளிப்படுவதுடன் வேளாண்மை துறைக்கு அரசால் அளிக்கப்படும் முக்கியத்துவமும் தெரிகிறது.
தமிழ்நாடு உழவர்களுக்கு பட்டியலிடப்பட்ட வணிக வங்கிகள் வாயிலாக வழங்கப்படும் கடன் 2019-20ஆம் ஆண்டில் 1,83,000 கோடி ரூபாயிலிருந்து 2023-24ஆம் ஆண்டு 3,58,000 கோடி ரூபாயாக அதிகரித்து வணிக வங்கிகள் வழங்கும் பயிர்க்கடனில் தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக திகழ்கிறது. தோட்டக்கலை பயிர்களுக்கான மொத்த பரப்பளவு 2023-24ஆம் ஆண்டில் 16,03,000 ஹெக்டேரை அடைந்து தோட்டக்கலை பயிர்கள் தமிழ்நாட்டு வேளாண் வளர்ச்சியில் முக்கிய உந்து சக்தியாக விளங்குவது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. நிலத்தடி நீர் பற்றாக்குறை, காலநிலை மாற்றம் ஆகிய சவால்களை தமிழ்நாடு சமாளித்ததால் வேளாண்மை அதை சார்ந்த துறைகளில் விரைவான வளர்ச்சியை அடைய முடியும் என்று பொருளாதார ஆய்வு அறிக்கையில் கணிக்கப்பட்டுள்ளது. இவற்றை எதிர்கொள்ள ஏதுவான திட்டங்கள் தொடர்ந்து தீட்டப்பட்டு வளர்ச்சியினை எட்ட அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. திராவிட மாடல் என்பது எதையும் உருவாக்கும், எதையும் சீர் செய்யும், எதையும் ஒன்றிணைக்கும் என மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூறியது போல் திராவிட மாடல் உழவர்களுக்கு பல சிறப்பான திட்டங்களை உருவாக்கி வருகிறது. இயற்கை சீற்றங்களால் சிதைக்கப்பட்ட விளைநிலங்களில் இருந்த மணல் திட்டுகளை அகற்றி சீர் செய்துள்ளது. அனைத்து திட்டங்களையும் ஒன்றிணைத்து ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சியினை உறுதி செய்ததுதான் திராவிட மாடல் ஆட்சி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, வேளாண் நிதி அறிக்கை தயாரிப்பது தொடர்பாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி கடந்த 4 ஆண்டுகளும் நடத்தியது போலவே இந்த ஆண்டும் மாநிலம் முழுவதும் கருத்து கேட்பு கூட்டங்கள் நடத்தப்பட்டன. அவற்றில் கலந்து கொண்ட பல்வேறு மாவட்டங்களில் உழவர்கள், விவசாய சங்கங்கள், இயற்கை உழவர்கள், கரும்பு விவசாயிகள், உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், விவசாய இடுபொருள் விற்பனையாளர்கள் சங்கம், வேளாண் இயந்திரங்கள் தயாரிப்பு நிறுவனங்கள் ஆகியவற்றின் பிரதிநிதிகள், விதை உற்பத்தியாளர்கள், வேளாண் வணிகர்கள், முட்டைப்பால் உற்பத்தியாளர்கள், கடல்சார் மீனவர்கள், உள்நாட்டு மீனவர்கள், வேளாண் வல்லுநர்கள் மற்றும் மக்கள் பிரதிநிதிகள் ஆகியோரின் கருத்துக்களை நேரடியாகவும் மின்னஞ்சல் மனுக்கள் மூலமாகவும் பெற்று அவற்றை கூறப்பட்ட கருத்துக்களின் அடிப்படையில் உழவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் நோக்கத்துடன் 2025-26ஆம் ஆண்டிற்குரிய வேளாண் நிதிநிலை அறிக்கை தயாரிக்கப்பட்டுள்ளது. இந்த வேளாண் நிதி அறிக்கையில் உழவர்களின் தேவைகளை நிறைவேற்றும் புதிய திட்டங்கள் வடிவமைக்கப்பட்டு உழவர் நலம் மேம்படும் வகையில் செயல்படுத்தப்பட உள்ளன. இந்த நிதி அறிக்கை வேளாண் பெருமக்கள் மிடுக்காக நடைபோட்டு மகிழ்ச்சி அடையும் விதமாக புது பொலிவுடன் சிறப்பான திட்டங்களுடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். வேளாண்மை துறை முதலமைச்சரின் உழவு நல சேவை மையங்கள். தமிழ்நாட்டில் ஆண்டுதோறும் 4000 வேளாண் பட்டதாரிகளும் 600க்கு மேற்பட்ட வேளாண் பட்டயதாரர்களும் வேளாண் கல்வியை நிறைவு செய்கின்றனர். இவர்களின் படிப்பறிவும் தொழில்நுட்ப திறனும் உழவர்களுக்கு உதவியாக இருந்து வேளாண்மை செழித்திட உதவிடும் வகையில் 1000 முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும். எப்படி மக்கள் முதல்வர் மருந்தகமோ அதே போல் முதல்வர் மருந்தகமோ அதே போல் இத்திட்டத்தில் ரூபாய் 10 லட்சம் முதல் ரூபாய் 20 லட்சம் மதிப்பிலான இம்மையங்கள் அமைத்திட 30% மானியமாக ரூபாய் 3 லட்சம் முதல் 6 லட்சம் வரை வழங்கப்படும். இதற்கென ரூபாய் 42 கோடி மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இம்மையங்களில் உழவர்களுக்கு தேவையான விதைகள், உரங்கள் உள்ளிட்ட இடுபொருட்கள் விற்பனை செய்யப்படுவதோடு வேளாண் உற்பத்தியை பெருக்கவும் பயிர்களில் ஏற்படும் பூச்சி நோய் மேலாண்மைக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்படும். அத்துடன் நவீன தொழில்நுட்பங்கள், வேளாண் விளைபொருட்களை மதிப்பு கூட்டுதல் குறித்த ஆலோசனைகளும் வழங்கப்படும். பயிர் சாகுபடி பரப்பினை அதிகரித்து உணவு தானிய உற்பத்தியினை உயர்த்திட சிறப்பு தொகுப்பு திட்டம். தமிழ்நாட்டில் டெல்டா அல்லாத 29 மாவட்டங்களில் சராசரியாக 34 லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது. கார், குறுவை, சொர்ணாவாரி நில பருவங்களில் நெல் சாகுபடி பரப்பினை அதிகரித்து உணவு தானிய உற்பத்தியினை உயர்த்திட டெல்டா அல்லாத மாவட்டங்களில் சிறப்பு தொகுப்பு உழவர்களுக்கு வழங்கப்படும். நெல் இயந்திர நடவு மானியம், தரமான சான்று பெற்ற விதைகள்
உள்ளிட்டவற்றுக்கு ரூபாய் 102 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். இதேபோல் டெல்டா மாவட்டங்களில் சராசரியாக 18 லட்சம் ஏக்கரில் நெல் சாகுபடி மேற்கொள்ளப்படுகிறது. குறுவை பருவத்தில் நெல் சாகுபடி பரப்பினை அதிகரித்து உணவு தானிய உற்பத்தியினை உயர்த்திட டெல்டா மாவட்டத்தின் சிறப்பு தொகுப்பு உழவர்களுக்கு வழங்கப்படும். நெல் இயந்திர நடவு மானியம், தரமான சான்று பெற்ற விதைகள் உள்ளிட்டவருக்கு 58 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மானாவாரி நிலங்களில் கோடை உழவு செய்வதை ஊக்குவிக்கும் திட்டம். முற்காலத்தில் உழவு மேற்கொள்வது பொன் ஏர் பூட்டுதல், சித்திரமேரி வைபவம், மதியேர், நல்லேர் என பல பெயர்களில் அழைக்கப்பட்டுள்ளது. மன்னர்கள் ஆட்சி செய்த காலங்களில் சித்திரை முதல் நாளில் பொன் ஏர் உழவு என்பது பெரிய திருவிழாக கொண்டாடப்பட்டுள்ளது. நான் முதலில் ஓர் உழவன், அதற்கு அடுத்துதான் மன்னன் என்று பறைசாற்றும் விதமாகவும் கோடை உழவின் அவசியத்தை எடுத்து கூறும் வகையிலும் அந்நாளில் பொன்னேர் உழவை மன்னர்கள் தொடங்கி வைப்பார்களாம். தற்போதுள்ள வேளாண் தொழிலாளர் பற்றாக்குறை உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கோடை உழவு செய்வது பரவலாக குறைந்துள்ளது. தமிழ்நாட்டில் 56,41,000 ஏக்கர் மானாவாரி நிலங்களில் பருவமழையை மட்டுமே ஆதாரமாக கொண்டு பயிர் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. எனவே 2025-26 ஆண்டில் 3 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் கோடை உழவு செய்திட ஹெக்டருக்கு 2000 வீதம் மானியம் வழங்கிய ரூபாய் 24 கோடி மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம். தமிழ்நாட்டில் மலையும் மலை சார்ந்த குறிஞ்சி நிலத்திலும் காடு சார்ந்த முல்லை நிலத்திலும் மக்கள் எவ்வாறு வேளாண்மை செய்தார்கள் என்று சங்க இலக்கியங்கள் காட்டுகின்றன. இப்பகுதியில் மானாவாரி பயிர்களான வரகு, திணை, கம்பு போன்றவை பயிரிடப்பட்டதையும் அவற்றை மலை மகளிர் பாதுகாப்பதையும் கண்முன்னே விரிக்கின்றன. குருவி ஒப்பியும் கிளி கடிந்தும் குன்றத்து சென்று வைகி அருவி ஆடியும் சுனை குறைந்தும் என்ற வரியில் குறிஞ்சி நிலத்தில் வாழ்ந்த பெண்கள் திணை புனங்களில் குருவிகளை ஓட்டியும் கிளிகளை விரட்டியும் பயிரினை காத்தும் தொழிலை மேற்கொண்டதை சிலப்பதிகாரம் எடுத்து கூறுகிறது. பல்வேறு திட்டங்களில் பழங்குடியினருக்கான ஒதுக்கீட்டினை தொடர்ந்து செயல்படுத்தி வந்த போதிலும் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து சுற்றுச்சூழலுக்கும் உயிரியல் பன்மையத்திற்கும் பாதுகாப்பு அளித்து வரும் மலைவாழ் உழவர்களுக்கான சிறப்பு திட்டம் ஒன்றை செயல்படுத்தி அவர்கள் வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டியது அவசியம். 2025-26 ஆண்டில் சுமார் 63,000 மலைவாழ் உழவர்கள் பயனடையும் வகையில் குறுதானிய சாகுபடி, இடுபொருட்கள் விநியோகம், காய்கறி பயிர்களில் பரப்பு விரிவாக்கம், வேளாண் இயந்திரங்கள் மதிப்பு கூட்டுதல், நுண்ணுயிர் பாசனம், ஒருங்கிணைந்த பண்ணையம் போன்றவற்றிற்கு மானியம் வழங்கிட ரூபாய் 22 கோடியே 80 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் செயல்படுத்தப்படும். மேலும் இப்பயனாளிகளுக்கு உழவர் கடன் அட்டை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். இத்திட்டம் திருவண்ணாமலை, கோயம்புத்தூர், நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், சேலம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி, திண்டுக்கல், தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, திருப்பூர் ஆகிய 20 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும். உழவரை தேடி வேளாண்மை உழவர் நலத்துறை. வேளாண்மை உழவர் நலத்துறையின் கீழ் இயங்கி வரும் அனைத்து துறைகளின் வட்டார அலுவலர்கள், சார்பு துறைகளான கால்நடை பராமரிப்புத்துறை, கூட்டுறவுத்துறை, வேளாண் அறிவியல் நிலைய விஞ்ஞானிகள் ஆகியோர்களால் உழவர்களை அவர்களது வருவாய் கிராமங்களிலே நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதோடு வேளாண்மையை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் பயிர் சார்ந்த தொழில்நுட்பங்களையும் வேளாண்மை உழவர் நலத்துறை மற்றும் சார்பு துறைகளின் திட்டங்களையும் எடுத்து கூறி அவர்கள் பயன்பெறும் வகையில் மாதம் 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் முகாம் நடத்தப்படும். மொத்தமுள்ள 17,116 வருவாய் கிராமங்களிலும் ஓராண்டுக்குள் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். முதலமைச்சர் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் நிலமற்ற வேளாண் தொழிலாளருக்கு வழங்கப்படும் இழப்பீடு நிதி உதவிகளை உயர்த்தி வழங்குதல். தமிழ்நாட்டில் முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் சிறு குறு உழவர்கள்
வேளாண் தொழிலாளர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பயன்பெறும் வகையில் முதியோர் ஓய்வூதிய தொகை, மகப்பேறு உதவித்தொகை, இயற்கை மரணத்திற்கான உதவித்தொகை, விபத்து நிவாரணத் தொகை, இறுதிச் சடங்கு நிவாரணத் தொகை, கல்வி உதவித்தொகை ஆகியவை வழங்கப்படுகின்றன. வேளாண்மையை நம்பியுள்ள நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களின் வாழ்வாதாரம் சாகுபடி காலங்களில் கிடைக்கும் பணிகளை பொறுத்தே அமைகிறது. இயற்கை பேரிடர்களால் பயிர் சாகுபடி பாதிக்கும் போது உழவர்களுடன் வேளாண் தொழிலாளர்களின் வாழ்வாதாரமும் பெரிதும் பாதிக்கப்படுகிறது. இதனை கருத்தில் கொண்டு நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரணத்துக்கான இழப்பீடு 1,00,000 ரூபாயிலிருந்து 2,00,000 ரூபாயாகவும், விபத்தினால் ஏற்படும் உடல் உறுப்பு இழப்பிற்கு நிதி உதவி 20,000 ரூபாயிலிருந்து 1,00,000 ரூபாயாகவும், இயற்கை மரணத்துக்கான நிதி உதவி 20,000 30,000ஆகவும், இறுதி சடங்கு செய்வதற்கான நிதி உதவி 2,500 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். இதனால் விளிம்பு நிலையில் உள்ள நிலமற்ற தொழிலாளர்களின் குடும்ப நலன் பாதுகாக்கப்படும். முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம். முதலமைச்சரின் மண்ணுயிர் காத்து மண்ணுயிர் காப்போம் திட்டம் பசுந்தாள் உர விதைகள் விநியோகம், மண்வள அட்டை வழங்குதல், ஒருங்கிணைந்த பண்ணையம், வேளாண் காடுகள் உருவாக்குதல், பாரம்பரிய வேளாண் வளர்ச்சி திட்டம் போன்ற 15 திட்டக்குழுக்களுடன் ரூபாய் 142 கோடி நிதி ஒதுக்கீட்டில் 2025-26 ஆண்டிலும் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் அனைத்து சிற்றூர்களையும் தன்னிறைவு பெற செய்யும் நோக்கத்தோடு தரிசு நிலங்களை விளைநிலங்களாக மாற்றி உழவர்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்திடும் உன்னத முயற்சியில் கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் கடந்த 4 ஆண்டுகளில் 10,187 கிராம ஊராட்சிகளில் செயல்படுத்தப்பட்டதை தொடர்ந்து 2025-26 ஆண்டில் மீதமுள்ள 2,338 கிராம ஊராட்சிகளில் சுமார் 9,36,000 உழவர்கள் பயனடையும் வகையில் ரூபாய் 269 கோடியே 50 லட்சம் மாநில நிதி ஒதுக்கீட்டில் தொடர்ந்து செயல்படுத்தப்படும். மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் மானாவாரியிலும் அதிக மகசூல் தந்து உழவர்களுக்கு போதிய வருமானம் கிடைக்க செய்வதில் மக்காச்சோள பயிர் முன்னிலை வகிக்கிறது. தமிழ்நாட்டில் மக்காச்சோளம் 10,13,000 ஏக்கர் பரப்பளவில் சாகுபடி செய்யப்பட்டு 28 லட்சம் மெட்ரிக் டன் உற்பத்தி செய்யப்படுகிறது. மக்காச்சோள சாகுபடி மூலம் உழவர்களுக்கு அதிக வருமானம் கிடைக்க செய்யும் வகையில் மக்காச்சோள உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் 1,87,000 ஏக்கர் பரப்பளவில் 79,000
பயனடையும் வகையில் பயிற்சிகள் அளிக்கப்படும். ஓட்டுநர் பயிற்சியினை சிறப்பாக வழங்கிட தேவையான பாவனை சாதனங்களை அரசு இயந்திர கலப்பை பணிமனைகளில் ஏற்படுத்தப்படும். இதற்கான ரூபாய் 1,84,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண்மை விற்பனை வேளாண் வணிகத்துறை வேளாண் விளைபொருட்கள் உற்பத்தி அதிகரிப்பு நடவடிக்கைகளுடன் உழவர்கள் நலன் கருதி அவர்களுக்கு உரிய விலை கிடைத்திட அறுவடைக்கு பின் ஏற்படும் இழப்பினை குறைத்தல், ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள், உழவர் சந்தைகள், பண்ணவழி வர்த்தகம், மதிப்பு கூட்டுதல், பதப்படுத்துதல், சிப்பங்கட்டுதல், ஏற்றுமதி தரக்குறியீடு பெறுதல், இணையவழி வர்த்தகம், புத்தாக்க நிறுவனங்களை ஊக்குவித்தல், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள், வேளாண் கண்காட்சிகள் போன்ற பல்வேறு நடவடிக்கைகள் வேளாண் விற்பனை மற்றும் வேளாண் வணிகத்துறை மூலம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. வேளாண் விளைபொருளுக்கான 100 மதிப்பு கூட்டும் அலகுகள் அமைக்கும் சிறப்பு திட்டம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2030ஆம் ஆண்டிற்குள் தமிழ்நாட்டினை $1 டிரில்லியன் பொருளாதாரம் கொண்ட மாநிலமாக மாற்ற வேண்டும் என்ற இலக்கினை நிர்ணயித்துள்ளார்கள். இதை அடைவதில் வேளாண் பொருட்களை பதப்படுத்துதல் மற்றும் மதிப்பு கூட்டுதல் இன்றியமையாதது ஆகும். இதனை கருத்தில் கொண்டு வேளாண் பொருட்களின் மதிப்பு கூட்டுதல் மற்றும் பதப்படுத்தும் தொழில் துவங்கும் தொழில் முனைவோர்கள் மற்றும் நிறுவனங்களை ஊக்கப்படுத்த சிறப்பு திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். ரூபாய் 10 கோடி வரையிலான புதிய திட்டங்களுக்கு முதலீட்டு மானியம் 25%, பெண்கள், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினருக்கு கூடுதலாக 10%, அதாவது 35% என அதிகபட்சமாக ரூபாய் 1,50,00,000 வரை மானியம் வழங்கப்படும். இது தவிர 5% வட்டி மானியம் 5 ஆண்டுகளுக்கு வழங்கப்படும். இத்திட்டத்தின் மூலம் மகசூல் காலங்களில் வேளாண் விளைபொருட்கள் விளைவீழ்ச்சி அடையும் போது விளைபொருட்களை வீணாகாமல் சேமித்து மதிப்பு கூட்டி உழவர்கள் நலன் பாதுகாக்கப்படுவதுடன் தக்காளி, மிளகாய், சின்ன வெங்காயம், முருங்கை, மஞ்சள், வாழை, மல்லிகை, சிறுதானியங்கள், பாரம்பரிய அரிசி உள்ளிட்ட பல்வேறு வேளாண் விளைபொருட்களுக்கு தகுந்த மதிப்பு கூட்டு அலகுகள் அமைக்க வழிவகுக்கப்படும். இவ்வாறான 100 திட்டங்களுக்கு முதற்கட்டமாக இவ்வாண்டில் ரூபாய் 50 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் கட்டமைப்பு வசதிகள் ஏற்படுத்தல். ரூபாய் 50 கோடியே 79 லட்சம் மதிப்பீட்டில் ஒன்றிய மற்றும் மாநில அரசு நிதி உதவியுடன் சேலம் மாவட்டம் கொளத்தூர், தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி, கரூர் மாவட்டம் சின்னதாராபுரம், விருதுநகர் மாவட்டம் வத்தலாயிருப்பு மற்றும் திருவில்லிபுத்தூர், பெரம்பலூர் மாவட்டம் போலாம்பாடி, திருச்சி மாவட்டம் புள்ளம்பாடி மற்றும் தொட்டியம், ராணிப்பேட்டை மாவட்டம் திருமீரி, வேலூர் மாவட்டம் காட்பாடி ஆகிய இடங்களில் வாடகை கட்டடங்களில் இயங்கி வரும் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு பரிவர்த்தனை கூடங்கள், சேமிப்பு கிடங்குகள் போன்ற கட்டமைப்பு வசதிகள் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியூர் துணை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பரிவர்த்தனை கூடம் ஆகியன அமைக்கப்படும். மேலும் பொறுத்து விற்பது பொருளை கூட்டும் என்ற பழமொழிக்கேற்ப அறுவடை காலங்களில் ஏற்படும் விலை வீழ்ச்சியிலிருந்து உழவர்களை பாதுகாக்கவும் கிடங்கு மேம்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் அங்கீகாரம் பெற்று மின்னணு மாற்றத்தகு கிடங்கு ரசீது முறையில் பட்டியலிடப்பட்ட வணிக வங்கிகளில் கடன் பெறும் வசதியை ஊக்குவிக்க தொடுவட்டி திங்கள் சந்தை, திண்டிவனம், செஞ்சி, சூலூர், கும்பகோணம், உடுமலைப்பேட்டை, கீழ்பெண்ணாத்தூர், உசிலம்பட்டி ஆகிய 9 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் தலா 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகள் ரூபாய் 20 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களை ஒருங்கிணைத்தல். தமிழ்நாட்டில் இயங்கி வரும் 284 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 157 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் ஒருங்கிணைக்கப்பட்டு வர்த்தகம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 2025-26ஆம் ஆண்டில் மேலும் 56 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் ரூபாய் 39 கோடியே 20 லட்சம் செலவில் மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் ஒருங்கிணைக்கப்படும். இதனால் உழவர்கள் தேசிய அளவில் வர்த்தகம் மேற்கொண்டு கூடுதல் வருமானம் பெறுவதற்கு
வழிவகை செய்யப்படும். உழவர் சந்தைகளில் கூடுதல் வசதிகள் ஏற்படுத்துதல். உழவர் சந்தைகள் நுகர்வோர்களின் நலன் கருதி அதிக வரத்துள்ள 50 உழவர் சந்தைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு கூடுதல் கடைகள், குடிநீர், கழிப்பறை வசதிகள், கடைகள் புனரமைப்புத்தல், தரைத்தளம் மற்றும் கூரைகள் சீர்படுத்துதல், நடைபாதை வசதிகள் போன்ற பல்வேறு அடிப்படை கட்டமைப்புகள் ரூபாய் 8 கோடி மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும். இணைய வர்த்தகம் வாயிலாக உழவர் சந்தை காய்கறிகள் நுகர்வோர் இல்லத்திற்கே விநியோகம். உழவர் சந்தைகளின் செயல்பாடுகளை அதிகரித்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் வகையில் பசுமை காய்கறிகளை நுகர்வோர் தங்கள் இல்லத்திலேயே நேரடியாக பெற்றுக்கொள்ள ஏதுவாக மாவட்ட தலைமை இடங்களுக்கு அருகிலுள்ள உழவர் சந்தைகள் உள்ளூர் இணைய வர்த்தக தளத்துடன் இணைக்கப்படும். முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் உள்ள 20 உழவர் சந்தைகளில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும். வட்டாரங்கள் தோறும் தேர்வு செய்யப்பட்ட பொது சேகரிப்பு மையங்களில் வேளாண் விளைபொருட்கள் வர்த்தகம். அறுவடை காலங்களில் அதிக வரத்துள்ள ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வரத்தினை ஒழுங்குபடுத்தவும், வேளாண் விளைபொருட்களை எளிதில் சந்தைப்படுத்த ஏதுவாகவும் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் நீட்சியாக வட்டாரந்தோறும் பொது சேகரிப்பு மையங்கள் தேர்வு செய்யப்பட்டு வர்த்தகம் மேற்கொள்ள வழிவகை செய்யப்படும். உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு பொருளீட்டு கடன். அறுவடை காலங்களில் வேளாண் விளைபொருட்களின் அதிக வரத்தால் ஏற்படும் விலை வீழ்ச்சியிலிருந்து உழவர்களை பாதுகாக்கும் விதமாக ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் வேளாண் விளைபொருட்களை இருப்பு வைக்கும் உழவர்களுக்கும் வணிகர்களுக்கும் வழங்கப்பட்டு வரும் பொருளீட்டு கடன் வசதியானது உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு ரூபாய் 10 லட்சம் வரை வழங்கப்படும். வேளாண் விளைபொருட்களுக்கு தனித்துவ புவிசார் குறியீடு. தனித்துவ அடையாளமான புவிசார் குறியீட்டுடன் கூடிய வேளாண் விளைபொருட்கள் உலகளவில் பெரும்பாலான மக்களால் அறியப்படுவதால் அவற்றின் சந்தை தேவை அதிகரிப்பதுடன் ஏற்றுமதிக்கான வாய்ப்பும் ஏற்படுகிறது. தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் இதுவரை வேளாண்மை உழவர்வளத்துறையின் மூலம் 35 வேளாண் விளைபொருட்களுக்கு தனித்துவமான புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு சோழவந்தான் வெற்றிலைக்கு புவிசார் குறியீடு பெறப்பட்டுள்ளது. இதன் மகத்துவம் அறிந்து 2025-26 ஆண்டில் நல்லூர் வரகு, வேதாரண்யம் முல்லை, நத்தம் புலி திண்டுக்கல், ஆயக்குடி கொய்யா திண்டுக்கல், கப்பல்பட்டி கரும்பு முருங்கை, கப்பல்பட்டி முருங்கை திண்டுக்கல் ஆகிய 5 வேளாண் விளைபொருட்கள் புவிசார் குறியீடு பெற ரூபாய் 15 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாடு நீர்வழி பகுதி மேம்பாட்டு முகமை. தமிழ்நாடு நீர்வழி பகுதி மேம்பாடு. நீர்வழி பகுதி மேம்பாட்டு திட்டம் தமிழ்நாட்டில் பெரம்பலூர், திண்டுக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர் ஆகிய 7 மாவட்டங்களில் 1,30,000 ஹெக்டேர் பரப்பில் 275 நீர்வழி பகுதியில் ரூபாய் 286 கோடியே 73 லட்சம் மதிப்பீட்டில் 2021-22 முதல் 2025-26 வரை 5 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படுகிறது. 2025-26 ஆண்டில் இந்த திட்டம் மேலும் 30,910 ஹெக்டேர் பரப்பில் ரூபாய் 68 கோடி மதிப்பீட்டில் 6 மாவட்டங்களில் செயல்படுத்தப்படும். கிருஷ்ணகிரி, தருமபுரி, திண்டுக்கல், ராமநாதபுரம், விருதுநகர், தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் உள்ள நீர்வழி பகுதிகளில் தடுப்பணைகள், கசிவுநீர் குட்டைகள், பண்ணை குட்டைகள், கிராம நீர்வரத்து வாய்க்கால்கள் மற்றும் ஊரணிகளை தூர்வாறுதல் போன்ற பணிகள் செயல்படுத்தப்பட்டு இக்கிராமங்களின் நீர்வளத்தை பெருக்கவும், தோட்டக்கலை பயிர்கள், பண்ணை காடுகள் அமைக்கவும், உயிர்மை வேளாண்மையை ஊக்குவிக்கவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். தமிழ்நாட்டில் காலநிலை மாற்றத்துக்கு ஏற்ற வேளாண்மைக்கான சிறப்பு முயற்சிகள். கடந்த வேளாண் நிதி அறிக்கையில் அறிவித்தபடி தமிழ்நாட்டில் காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ளும் தொழில்நுட்பங்களை பரவலாக்கம் செய்திட சிறப்பு வேளாண் கிராமங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. தற்போது 2030 மற்றும் 2050 ஆண்டுகளில் காலநிலை மாற்றங்களால் வேளாண் மற்றும் தோட்டக்கலை பயிர்களில் ஏற்பட போகும் மாற்றங்கள் கணிக்கப்பட்டுள்ளன. இதனால் ஏற்படும் பாதிப்புகளை குறைப்பதற்காக
காலநிலை மாற்றத்தின் தாக்கங்களை தாங்கி அதிக விளைச்சல் தரக்கூடிய பயிர் ரகங்கள் மற்றும் அதிக லாபம் தரக்கூடிய மாற்றுப் பயிர்கள், உணரி சார்ந்த நீர் மற்றும் உர மேலாண்மை தொழில்நுட்பங்கள் கண்டறியப்பட்டுள்ளன. இத்தொழில்நுட்பங்களை உழவர்களிடையே பரவலாக்கம் செய்த வட்டாரத்திற்கு ஒரு கிராமத்தில் மாதிரி பண்ணைகள் அமைத்து செயல் விளக்கம் அளிக்கப்படும். இதற்கான ரூபாய் 1,35,00,000 ஒதுக்கீடு செய்யப்படும். உயிர்மை வேளாண் விளைபொருட்களுக்கு தர நிர்ணய ஆய்வகங்கள் அமைத்தல். உயிர்மை வேளாண்மை மூலம் உற்பத்தி செய்யப்படும் பாரம்பரிய நெல், காய்கறிகள் மற்றும் நறுமண பயிர்களை அதிக விலைக்கு உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளில் விற்பனை செய்வதற்கு தர நிர்ணயம் அவசியம். இதனை உழவர்களுக்கு நியாயமான கட்டணத்தில் கொண்டு சேர்க்கும் வகையில் சென்னை, தூத்துக்குடி, கோவை, மதுரை ஆகிய 4 இடங்களில் உள்ள தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மையங்களில் உயிர்மை வேளாண் விளைபொருள் தர நிர்ணய ஆய்வகங்கள் சுமார் ரூபாய் 6,16,00,000 மதிப்பீட்டில் அமைக்கப்படும். இதன் மூலம் உழவர்கள் தங்கள் விளைபொருட்களை ஆய்வு செய்து அதன் மூலம் ஏற்றுமதி வாய்ப்புகளை அதிகரித்து கூடுதல் லாபம் ஈட்ட வழிவகை செய்யப்படும். வேளாண்மையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்காக டாக்டர் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி. அண்மை காலங்களில் மக்கள் தொகை பெருக்கம், காலநிலை மாற்றம், வேளாண் தொழிலாளர் மற்றும் இயந்திர பற்றாக்குறை, பூச்சி நோய் தாக்குதல், வேளாண் பொருட்களின் நிலையற்ற விலை போன்ற காரணங்களால் வேளாண்மையில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இவற்றிற்கு புதுமையான சிந்தனை மற்றும் நவீன ஆராய்ச்சி முறைகளை கொண்டு விரைந்து தீர்வு காண்பது அவசியமானதாகும். எனவே பல்வேறு விதமான முக்கிய சவால்களை வரிசைப்படுத்தி மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கிடையே வேளாண் நிரல் திருவிழா மூலம் தகுதியான தொழில்நுட்பங்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தொழில்நுட்ப ஆலோசனைகள் மற்றும் நிதி உதவி வழங்கப்படும். இதற்கான வேளாண் விஞ்ஞானி டாக்டர் MS சுவாமிநாதன் அவர்களது பெயரில் ஆராய்ச்சி நிதியாக 2025-26ஆம் ஆண்டு ரூபாய் 1 கோடி மாநில நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாடு வேளாண் பதப்படுத்தல் மற்றும் ஏற்றுமதி மேம்பாட்டுக் கழகம் தாவரம் சார்ந்த புரத உற்பத்தி தொகுப்பு தாவர புரதங்களுக்கு பன்னாட்டு சந்தையில் உள்ள தேவையினை கருத்தில் கொண்டு எண்ணெய் நீக்கப்பட்ட அரிசி தவிடு, நிலக்கடலை புண்ணாக்கு மற்றும் எள்ளு புண்ணாக்கு ஆகியவற்றில் புரதத்தை உற்பத்தி செய்வதற்காக தாவர அடிப்படையிலான புரத உற்பத்தி தொகுப்பு உருவாக்க வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும். இதற்கென ரூபாய் 3 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும். வேளாண் விளைபொருட்கள் ஏற்றுமதி திறன்பாட்டு பயிற்சிகள். வேளாண் விளைபொருட்கள் மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்களை ஏற்றுமதி செய்வதில் ஈடுபட விரும்பும் உழவர் உற்பத்தியாளர் நிறுவனங்கள், உணவு தயாரிப்பு வணிக அமைப்புகள், தனிநபர்கள் ஆகியோர் உள்ளடக்கிய 500 பயனாளிகளுக்கு ரூபாய் 50 லட்சம் நிதி ஒதுக்கீட்டில் பயிற்சி வழங்கப்படும். கூட்டுறவு உணவு நுகர்வோர் பாதுகாப்பு கூட்டுறவு. தமிழ்நாட்டில் பயிர் சாகுபடிக்கான குறுகிய கால வேளாண் கடன் தேவைகளை நிறைவு செய்யும் பொருட்டு 2025-26ஆம் ஆண்டில் ரூபாய் 17,000 கோடி அளவிற்கு பயிர் கடன் வழங்கப்படும். கால்நடை வளர்ப்பு, மீன் வளர்ப்பு, தேனீ வளர்ப்பு உள்ளிட்ட வேளாண் சார்ந்த நடவடிக்கைகளுக்கான உழவர்களின் குறுகிய கால கடன் தேவைகளுக்கு 2025-26ஆம் ஆண்டில் ரூபாய் 3,000 கோடி அளவிற்கு மூலதன கடன் வழங்கப்படும். விவசாய நிலமற்ற பட்டியல் இனத்தவருக்கு வெள்ளாடுகள் மற்றும் செம்மறியாடுகள் வாங்க மாற்றம் மற்றும் பராமரித்த கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயம் சார்ந்த மத்திய கால கடன்கள் மற்றும் கால்நடை பராமரிப்புக்கு மூலதன கடன்கள் வழங்கப்படும். 2021-22ஆம் நிதியாண்டு முதல் நடப்பு நிதியாண்டில் 11/3/2025 வரை 67,81,000 விவசாயிகளுக்கு ரூபாய் 54,500 கோடி அளவிற்கு பயிர் கடனும், 12,24,000 நபர்களுக்கு ரூபாய் 6,582 கோடியே 16 லட்சம் அளவிற்கு கால்நடை பராமரிப்பு கடனும் வழங்கப்பட்டுள்ளன. 2021-22ஆம் நிதியாண்டு முதல் வட்டி மானியம் மற்றும் உரிய காலத்தில் கடனை திருப்பி செலுத்தியதற்கான வட்டி ஊக்கத்தொகை ரூபாய் 2,162 கோடியே 80 லட்சம்
தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டில் வட்டி மானியத்திற்கான ரூபாய் 853 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2021 ஆண்டு அறிவிக்கப்பட்ட விவசாய பயிர்கடன் தள்ளுபடி திட்டத்தினை செயல்படுத்தும் பொருட்டு மொத்த பயிர்கடன் தள்ளுபடியான 12,110 கோடியே 74 லட்சம் ரூபாயில் தற்போது வரை தள்ளுபடி தொகையாக 10,336 கோடியே 40 லட்சம் ரூபாயும் தள்ளுபடி தொகை மீதான வட்டியாக 1,816 கோடியே 90 லட்சம் ரூபாயும் தமிழ்நாடு அரசால் விடுவிக்கப்பட்டுள்ளன. 2025-26 ஆண்டில் பயிர்கடன் தள்ளுபடிக்கான ரூபாய் 1,477 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகம் நெல் கொள்முதல் ஊக்கத்தொகை விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்படும் நெல்லிற்கு தமிழ்நாடு அரசால் சன்ன ரகம் மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 1,300 ரூபாயும் பொது ரகம் நெல் மெட்ரிக் டன் ஒன்றுக்கு 1,050 ரூபாயும் ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. நடப்பு கொள்முதல் பருவம் கேஎம்எஸ் 2024-25 ஆண்டில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தால் 11/3/2025 வரை 3,24,000 விவசாயிகளிடமிருந்து நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலமாக மொத்தம் 24,07,000 மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது. இதுவரை மொத்தம் ரூபாய் 297 கோடி நேரடியாக விவசாயிகள் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டில் நெல் ஊக்கத்தொகை வழங்கிட ரூபாய் 525 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் தமிழ்நாடு அரசால் கொள்முதல் செய்யப்படும் நெல்மணிகளை இயற்கை பேரிடர்களிலிருந்து பாதுகாத்திட ஒரு நெல்மணி கூட வீணாகக்கூடாது என்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஆணையிறங்க தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, கடலூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 2,63,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்கூரை அமைப்புடன் கூடிய 22 நவீன நெல் சேமிப்பு வளாகங்களும் காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் 43,000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட மேற்கூரை அமைப்புடன் கூடிய 6 நவீன நெல் சேமிப்பு வளாகங்களும் ஏற்படுத்தப்படும். நெல் மூட்டைகளை பாதுகாப்பாக அடுக்கி வைப்பதற்கு 25,000 இரும்பு இடைச்செருகு கட்டைகளும் நெல்லின் ஈரப்பதம் கண்டறிவதற்கான 2,500 டிஜிட்டல் கருவிகளும் தஞ்சாவூர் மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் தலா ஒரு டிராக்டரும் கூடிய நெல் உலர்த்தும் இயந்திரமும் கொள்முதல் செய்யப்பட்டு வழங்கப்படும். இத்திட்டம் பல்வேறு நிதி ஆதாரங்களை ஒருங்கிணைத்து ரூபாய் 480 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். 2025-26 ஆண்டில் உணவு பாதுகாப்பினை உறுதி செய்யும் உணவு மானியத்துக்கு ரூபாய் 12,500 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நீர்வளத்துறை பாசன கட்டமைப்புகளை புனரமைத்து நவீனப்படுத்தும் வகையில் அணை புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டு திட்டத்தை நீர்வளத்துறை செயல்படுத்தி வருகிறது. அணைகளிலிருந்து பாசனத்துக்கு திறந்துவிடப்படும் நீர் தங்கு திடையின்றி கடைமடை பகுதி வரை விரைந்து செல்ல ஏதுவாக 2025-26 ஆண்டில் ரூபாய் 120 கோடி மதிப்பீட்டில் 1071 தூர்வாரும் பணிகளை மேற்கொள்ளப்படும். சென்னை, திருச்சி, மதுரை, கோயம்புத்தூர் ஆகிய மண்டலங்களுக்குட்பட்ட 6,179.6 கிலோமீட்டர் நீளமுள்ள ஆறுகள், வாய்க்கால்கள், கால்வாய்கள் மற்றும் வடிகால்கள் இதன் மூலம் தூராற்பட்டு காவிரி டெல்டா மாவட்டம் உள்ளிட்ட 25 மாவட்டங்களில் பாசன நிலங்கள் பயன்பெறும். கால்நடை பராமரிப்பு ஊரக பகுதிகளில் உள்ள ஏழை மகளிரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக நாட்டுக்கோழி வளர்ப்பில் ஆர்வமுள்ள 360 ஊரக மகளிருக்கு 50% மானியத்துடன் நாட்டுக்கோழி பண்ணைகள் அமைப்பதற்கு ரூபாய் 6 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தமிழ்நாட்டில் உள்ள 2,741 கால்நடை மருந்தகங்களில் திட்டமிடப்பட்ட இனப்பெருக்க முறையில் மலட்டுத்தன்மை உள்ள கால்நடைகளின் இனப்பெருக்கத்திற்கு திறனை மேம்படுத்த ரூபாய் 5,62 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். தீவன விரயத்தை குறைப்பதற்காகவும்
கால்நடைகளின் செரிமான தன்மையை அதிகரித்து உற்பத்தி திறனை பெருக்குவதற்காகவும் மின்சாரத்தினால் இயங்கும் 3000 புல் நறுக்கும் கருவிகள் சிறு குறு உழவர்களுக்கு 50% மானியத்தில் வழங்கப்படும். இதற்கென ரூபாய் 4,83,00,000 நிதி ஒதுக்கீடு செய்யப்படும். உயிர்மை வேளாண்மைக்கு அடிப்படையான இயற்கை உர தயாரிப்பினை ஊக்குவிக்கும் பொருட்டு மாவட்ட கால்நடை பண்ணைகளில் மாட்டு சாணம் கொண்டு மண்புழு உரம் தயாரிக்கப்பட்டு உழவர்களுக்கு நியாயமான விலையில் விநியோகம் செய்யப்படும். இதற்கென ரூபாய் 3,50,00,000 ஒதுக்கீடு செய்யப்படும். பால்வளம். தமிழ்நாட்டில் பால் உற்பத்தி மூலம் விவசாயிகளுக்கு பெரும் பொருளாதார வளர்ச்சி ஏற்பட கூட்டுறவு சங்கங்கள் மூலம் பால் கொள்முதல் செய்யப்பட்டு நுகர்வோருக்கு பாலாகவும் மதிப்பு கூட்டிய பால் பொருட்களாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. பெரும்பாலான பால் உற்பத்தியாளர்கள் ஒரு மாடு வைத்து சிறிய அளவில் பால் உற்பத்தி செய்து வருகின்றனர். இவர்களுக்கு வருடம் முழுவதும் சீரான வருமானம் கிடைப்பதை உறுதி செய்யும் பொருட்டோக்கில் 5000 பால் உற்பத்தியாளர்கள், பால் கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மற்றும் பெண்கள் ஆகியோருக்கு நிரந்தர மற்றும் கூடுதல் வருவாய் கிடைக்கும் வகையில் சிறிய அளவிலான பால் பண்ணை திட்டம் தமிழ்நாடு அரசின் 4% வட்டி மானியத்துடன் செயல்படுத்தப்படும். மீன்வளம். தமிழ்நாட்டில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை நீர்நிலைகளில் மீன் உற்பத்தி திறனை அதிகரித்திடும் வகையில் 5000 ஹெக்டேர் பரப்பளவுள்ள ஊராட்சி குளங்களில் ஒரு ஹெக்டருக்கு 2000 மீன் விரலிகள் வீதம் 1 கோடி மீன் விரலிகள் ரூபாய் 75,00,000 செலவில் இருப்பு செய்யப்படும். இதன் வாயிலாக ஊரக பகுதிகளில் உள்நாட்டு மீன் உற்பத்தி அதிகரிப்பதோடு ஊரக மக்களுக்கும் புரதச்சத்து மிகுந்த மீன் உணவு குறைந்த விலையில் கிடைக்கும். பெருகி வரும் அலங்கார மீன்களின் தேவையினை நிறைவு செய்து அதன் வாயிலாக வேலை வாய்ப்பினை உருவாக்கிட 56 வண்ண மீன் வளர்ப்பு அலகுகள் அமைத்திட ரூபாய் 1,55,00,000 மானியமாக வழங்கப்படும். மீன் குஞ்சு உற்பத்தி, தீவிர மீன் வளர்ப்பு முறைகள், மதிப்பு கூட்டுதல் ஆகிய நவீன தொழில்நுட்பங்களில் 1000 மீனவ மகளிருக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் ரூபாய் 38,00,000 செலவில் வழங்கப்படும். மீன் வளர்ப்பு, கடற்பாசி வளர்ப்பு, மீன் வியாபாரம் போன்ற சுய தொழில்களை மேற்கொள்ள 10,000 மீனவர் மற்றும் மீனவர் உழவர்களுக்கு விவசாய கடன் அட்டை வழங்கப்படும். இதன் மூலம் ஊரக பகுதியில் வேலைவாய்ப்புகள் அதிகரித்திடும். தமிழ்நாட்டில் 46 அரசு மீன் பண்ணைகளில் ஆண்டு ஒன்றுக்கு 12 கோடி மீன் விரலிகள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. அதிகரிக்கும் மீன் விரலிகளின் தேவையினை கருத்தில் கொண்டு புதிய தாய் மீன்கள் கொள்முதல் செய்தல், மீன் குஞ்சு இருப்பு விகிதத்தினை அதிகரித்தல், கட்டமைப்பு வசதிகளை திறம்பட பயன்படுத்துவதன் மூலம் அரசு மீன் பண்ணைகளின் உற்பத்தி திறன் 15 கோடி மீன் விரலிகளாக அதிகரிக்கப்படும். இதன் வாயிலாக ஆண்டு ஒன்றுக்கு கூடுதலாக 10,000 டன் மீன் உற்பத்தி செய்யப்படும். ஊரக வளர்ச்சி. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் உள்ள 266 பணிகளில் 58 பணிகள் இயற்கை வள வேளாண்மைக்கெனவும், 58 பணிகள் கிராமப்புற கட்டமைப்புக்கெனவும், 150 பணிகள் பிரத்யேகமாக வேளாண் சார்ந்த பணிகளுக்காகவும் ஒதுக்கப்படுகின்றன. 2024-25 ஆண்டில் இதுவரையில் 80,707 இயற்கை மேலாண்மை பணிகள் ரூபாய் 2,177 கோடி செலவினத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. 2025-26 ஆண்டில் பண்ணை குட்டைகள், புதிய குளங்கள், கசிவுநீர் குட்டைகள், நீர் செறிவூட்டும் குழிகள், நீர் செறிவூட்டு தண்டுகள், செறிவூட்டு கிணறுகள், மண் வரப்பு, கல் வரப்பு போன்ற 80,000 பணிகள் ரூபாய் 2,000 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். மகளிர் சுய உதவிக் குழுக்கள். பயறு வகை பயிர்களில் உற்பத்தியை அதிகரிப்பதற்காக மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மூலமாக பயறு வகைகளில் 100 விதை உற்பத்தி தொகுப்புகள் அமைக்க தொகுப்புக்கு ரூபாய் 2 லட்சம் சுழநிதியாக வழங்கும் வகையில் 2025-26 ஆண்டில் ரூபாய் 2 கோடி நிதி ஒதுக்கப்படும். இதில் உற்பத்தி செய்யப்படும் விதைகளை உற்பத்தி மானியம் வழங்கி வேளாண்மை துறையை
கொள்முதல் செய்து வேளாண்மை விரிவாக்க மையங்கள் மூலம் உழவர்களுக்கு விநியோகம், மகளிர் சுய உதவிக்குழுக்கள், நிலக்கடலை சாகுபடி தொழில்நுட்பங்களை பின்பற்றி மகசூலை அதிகரிப்பதுடன் அறுவடைக்கு பின் மதிப்பு கூட்டி நிலக்கடலிலிருந்து நிலக்கடலை உற்பத்தி தொகுப்பில் ரூபாய் 4,50,00,000 மதிப்பில் அமைக்கப்படும். எரிசக்தி உழவர்களுக்கு நீர்ப்பாசன வசதியை மேம்படுத்துவதற்காக இதுவரை 23,74,741 இலவச மின் இணைப்புகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்பட்டுள்ளன. 2024-25 ஆண்டு இலவச மின்சார மானியமாக இதுவரை ரூபாய் 6,962 கோடியே 93 லட்சம் வழங்கப்பட்டுள்ளது. 2025-26 ஆண்டில் உழவர்களுக்கு இலவச மின் இணைப்புகளுக்கு தேவையான கட்டணத் தொகையாக சுமார் ரூபாய் 8,186 கோடி நிதியினை தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்திற்கு அரசு வழங்கும். மாண்புமிகு பேரவை தலைவர்களே, வரப்பே தலைகாணி, வைக்கோலே பஞ்சுமெத்தை, வேர்வையே பெருங்குளியல், வெற்றுடம்பே பட்டாடை என வாழும் வெள்ளை உள்ளம் கொண்டவர்கள் உழவர்கள். அதனால்தான் உழவர்களின் நலன் பேணி அவர்தம் வாழ்வாரத்தை உயர்த்திடும் உயர் நோக்கத்துடனே செயல்பட்டு வரும் திராவிட மாடல் அரசு வேளாண்மையில் நிலையான வளர்ச்சி பெற்றிட பல சீரிய முயற்சிகளை தொடர்ந்து முன்னெடுத்து வருகின்றது. நெல்லும் உயிரன்றே, நீரும் உயிரன்றே, மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம். அதனால் யான் உயிர் என்பது அறிகை, வேண்மிகு தானை வேந்தருக்கு கடனே. மக்கள் நெல்மணிகளையும் நீரையும் உண்டு வாழ்வர்கள்தான் என்றாலும் அந்த நெல்லும் அவர்களுக்கு உயிர் அன்று, நீரும் உயிரன்று, மன்னன் தான் அவர்களுக்கு உயிர். எனவே ஒவ்வொரு மன்னனும் தான் அவர்களுக்கு உயிர் என்பதை உணர்ந்து தான் உயிரை காப்பது போல குடிமக்களை காப்பாற்ற வேண்டும் என்று புறநானூற்று பாடலில் புலவர் மோசிக்கிறனார் கூறியுள்ளது போல் மக்களின் நலமே நல்லறம் என்று நல்லாட்சி செய்து வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலில் உணவு தானிய உற்பத்தியினை பெருக்கி மக்களின் உணவு தேவையை நிறைவு செய்து உழவர்களின் வறுமையை ஒழித்து அவர்தம் வாழ்க்கையை மேம்படுத்துதல், தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் எப்பொழுதும் உணவு பாதுகாப்பினை உறுதிப்படுத்துதல், நஞ்சற்ற ஊட்டச்சத்து மிகுந்த உணவு அளித்தல், உழவர்களின் அடிப்படை தேவைகளை உணர்ந்து தொடர்ந்து வேளாண் தொழில் புரிய சீரிய முயற்சிகளை எடுத்து அவர்களை ஊக்கப்படுத்துதல், வேளாண்மை சிறந்திட இயற்கை அன்னை வாரி வழங்கியுள்ள நல் வளங்களை சீராக பயன்படுத்தும் முறைகளை கையாளுதல், வேளாண் பயிர்களுக்கு தேவையான இடுபொருட்கள் கிடைக்க செய்து அனைவரையும் உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த நிலையான வளர்ச்சியை அடைதல் ஆகிய நற்பணிகளை செவ்வனே மேற்கொள்ள வேளாண்மை உழவு நலத்துறைக்கு வாய்ப்பினை வழங்கிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் என் நன்றியினை உரித்தாக்குகிறேன். 7 விதமான வேளாண் காலநிலை மண்டலங்களுக்கும் அங்கே சாகுபடி செய்யப்படும் பயிர்களுக்கும் ஏற்றவாறு தனி வேளாண் நிதி அறிக்கை தந்து உழவர் பெருமக்களின் வாழ்வு வளம் பெறவும் தமிழ்நாடு மக்கள் நலம் பெறும் பல்வேறு திட்டங்களை தீட்டி சொல்வதை செய்வோம் சொல்லாதையும் செய்வோம் என்று செயல்படுத்தி கண்ணை இமைகாப்பது போல் கண் துஞ்சாமல் உழவு நலன் காக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் வழிகாட்டுதலில் உழவு நலன் காக்கும் உன்னத பணிகள் சீரிய முயற்சிகளை எடுத்து மேன்மேலும் வலு சேர்த்து சீர்படுத்தி வேளாண் பெருமக்களின் வாழ்க்கையை தொடர்ந்து பலப்படுத்தும் வகையில் தயாரிக்கப்பட்டு வழங்கப்பட்டதே இந்த 5ஆம் வேளாண் நிதி அறிக்கையாகும். கடந்த 4 ஆண்டுகளில் செவ்வனே திட்டங்களை செயல்படுத்தியது போலவே வரும் நிதி ஆண்டுகளிலும் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்து திட்டங்கள் அனைத்தையும் மேலும் சிறப்பாக செயல்படுத்த உறுதி கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். சீர்மிகு தமிழ்நாட்டின் 4 வேளாண் நிதி அறிக்கைகளையும் செவ்வனே தயாரித்து இந்த மாமண்டலத்தில் படைத்தது போலவே உழவர் நலன் பேணும் 5ஆம் வேளாண் நிதிநிலை அறிக்கையினையும் பல்வேறு சிறப்பு திட்டங்களும் உருவாக்கிட எனக்கு உறுதுணையாக இருந்த
தலைமைச் செயலாளர் திரு நா. முருகானந்தம் ஐயப்பா அவர்களுக்கும், நிதித்துறை அரசு முதன்மை செயலாளர் உதயச்சந்திரன் IAS அவர்களுக்கும், வேளாண்மை உற்பத்தி ஆணையர் மற்றும் அரசு செயலாளர் தட்சாமூர்த்தி IAS அவர்களுக்கும், துறையினுடைய தலைவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ்நாடு, வளர்க வேளாண்மை, ஓங்குக உழவு நலன். நன்றி, வணக்கம். சிறந்த வேளாண்மை நிதிநிலை அறிக்கை அளித்த மாண்புமிகு வேளாண் துறை அமைச்சர் அவர்களுக்கும் வழிகாட்டிய மாண்புமிகு முதலமைச்சருக்கும் நன்றி. பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் முடிவுற்றன. பேரவை மீண்டும் 17/3/2025 திங்கட்கிழமை காலை 9:30 மணிக்கு கூடும். வணக்கம். பேரவைத் தலைவர் உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதுவும்